ஜனதா கட்சியினுடைய பொறுப்பாளர் கவுன்சிலரை காணோம், கண்டுபிடிச்சா 10,001. சூப்பரான ஸ்கீம் இது. எலெக்ஷனுக்கு முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிட்டு உட்காந்துட்டார். எவ்வளவு நல்ல ஒரு கருத்து சொன்னார், கவனிச்சிங்களா? போஸ்ட் ஆபீஸ்ல பெண் குழந்தைங்களுக்காக ஒரு சின்ன சேமிப்பு கணக்கு இருக்கு. நானெல்லாம் அந்த காலத்துல 1998 என் பொண்ணு பிறந்தப்ப அந்த போஸ்ட் ஆபீஸ்ல தான் 300 ரூபா போட்டேன் முதல்ல. அப்ப அவ்வளவுதான் முடியும். 300 ரூபா போட்டு அந்த கணக்கு தொடங்கினேன். அப்புறம் மாசம் என்ன நம்ம கிட்ட இருக்கோ அதை போடலாம். அந்த மாதிரி பணத்தை நான் விளையாட்டு போடவும் அந்த கணக்கு தொடங்கினேன். கடைசியில பாத்தீங்கன்னா என் பொண்ணுக்கு ஒரு 8 வயசு தான் இருக்கும், ஊட்டியில படிச்சுட்டு இருந்தது. அப்போ உங்க போஸ்ட் ஆபீஸ் பணம் வந்து முதிர்வு அடைஞ்சிருச்சு, மெச்சூர்ட் ஆயிடுச்சு, நீங்க பண்ண டெபாசிட் நீங்க வந்து வாங்கிக்கலாம். நாங்க இதுல என்னத்த வந்துட போகுது, 300 ரூபா கட்டி விளையாட்டு போக்குல தொடங்கணும் அப்படின்னு போஸ்ட் ஆபீஸ்க்கு போனா 98,000 ரூபாய் கொடுத்தாங்க அந்த காலத்துல. சும்மா இல்லைங்க, அவர் பாட்டுல அசால்ட்டா சொல்லிட்டு போய் உட்காந்துட்டாரு, ஃபர்ஸ்ட் டியூ நான் கட்டுறேன்னு. நாளைக்கே நீங்க போய் அதுக்கு உண்டான வேலைகளை பார்க்கணும். இதெல்லாம் நம்ம பிள்ளைங்களை பார்க்கறதுக்கு சின்னதாக தான் இருக்கும். சிறு துளி பெருவெள்ளன்ற மாதிரி ரொம்ப அற்புதமான ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணிட்டு உட்காந்துட்டார். ஆனா கவுன்சிலர் காணும். பதவியில இல்லாதவங்க எல்லாம் உங்களுக்காக ரோட்டுக்கு வந்திருக்கோம். பதவியில இருக்கிறவங்க எல்லாம் எங்கே போயிட்டாங்க? கிரீன் வேஸ்ட் ரோட்ல குறிஞ்சி இல்லத்துல நாய்க்குட்டியோட விளையாடிட்டு இருக்காரு சின்ன ஒரு உதயநிதி. பாவம், அவருக்கு வீடு இல்லை பாத்தீங்களா? விளையாட்டுத்துறை மந்திரி கொடுத்துட்டு நாயோட விளையாடிட்டு அதை இன்ஸ்டாகிராம்ல போட்டிருக்காரு. இந்த மாதிரி நிறைய விஷயம் பேசலாம். எவ்வளவோ 4.25 வருஷத்துல கொஞ்சம் நெஞ்சம் இல்ல நம்ம அனுபவிச்சதுலாம். அதனாலதான் இந்த மாதிரி கூட்டங்களை போட்டு என்ன பண்றது, ஒண்ணு பேச ஆரம்பிச்சா வயிறுலாம் எரிச்சு போய் அப்படி வாய் என்னென்ன சொல்லணுமோ எல்லாத்தையும் சொல்ல வேண்டியதா இருக்குது. இதை சொல்லாம விட்டுட்டோமோ, அதை சொல்லாம விட்டுட்டோமோ, உங்களுக்கு ஞாபகப்படுத்தாம விட்டுட்டோமோ, அந்த டென்ஷன்லயே ஒரு நாளைக்கு 5 இடத்துல பேசுறோம். இதை சொல்லியிருக்கலாமோ, அதை சொல்லியிருக்கலாமோ, அப்படிதான் 9 மணி ஆயிடுச்சு இங்க வர்றதுக்கு. அதுக்காக முதல்ல உங்கள்கிட்ட நாங்க எல்லாருக்கும் சார்படியும் மன்னிப்பு கேட்டுக்கிறோம், லேட் ஆயிடுறதுக்காக. தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா. எல்லா வார்டுலையும் இதே போல தாய்மார்கள் நிறைஞ்சு வலிச்சு உட்கார்ந்துருக்கீங்க. நீ 5,000 கொடுத்த என்ன, 50,000 கொடுத்த நாங்க அப்பா அம்மாவன, இது எங்க பணத்து தானே கொடுத்த அப்படின்னு வாங்கிட்டு தெம்பா வந்து சேர் போட்டு உட்காந்துருக்கீங்க. இந்த சூப்பர் தமிழ்நாட்டுல மட்டும்தான் இருக்கும், வேற எங்கேயும் பார்க்க முடியாது. சரியா? தம்பி திருப்பதி அழகா சொன்னார், 25,000 இன்னும் பாக்கி இருக்குதுன்னு. கடன் பாக்கி வைக்கலாமா? வைக்க கூடாது. அதனால ஒழுங்கு மரியாதையா 2 நாள் டைம் தர்றோம். நாளானை காலையில உங்க எல்லா அக்கௌண்ட்டுக்கும் 25,000 வந்தாகணும். இல்லைன்னா மானம் கெட்டுரும் தமிழ்நாடு பூரா. அதுக்குதான் எல்லாம் ஒன்னா சேர்ந்து புறப்பட்டு வந்திருப்போம். எல்லாம் ஆளுக்கு ஒரு அணியில இருந்தோம். எல்லாம் அம்மா பிள்ளைங்க தானே. நமக்கு என்ன வேணும்? அம்மாவோட ஆட்சி வேணும். மக்களால் நான், மக்களுக்காகவே நான். அவ்வளவுதான், தீந்துச்சு. இந்த 2 வாசகத்துல எல்லாமே அடங்கி இருக்கு. அதனாலதான் எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்க வந்திருக்கோம். ஓட்டு வாங்கி ஜெயிச்சுட்டு போனாங்க. கவுன்சிலரை கண்டுபிடிச்சா 10,001 தர்றேன்ற ஆச்சரியத்தை இங்க லோக்கல்ல தான் நான் பாக்குறேன். ஏங்க 2011 நீங்கெல்லாம் ஓட்டு போட்டு நேரடியா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மேயரா நான் பதவி ஏற்கிறேன். அப்ப துணை மேயராக இந்த வார்டினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பாசத்திற்குரிய சு குணசேகரன் அவர்கள் துணை மேயரா உட்கார்றார். உட்கார்ந்துங்க, நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. நிச்சயமா சொல்ற, முதல் மாமன்ற கூட்டம், முதல் கவுன்சில் கூட்டம் முதல் நடக்குது. மேயர் ஆகி போய் ஒரே நெருசா இருந்தது. அந்த முதல் மீட்டிங்ல நான் கையெழுத்து போட்ட முதல் ஸ்கீம் எது தெரியுமா? இதோ இந்த மந்திரி வாய்க்கால். இங்க அறுந்து வடக்க மழை பெய்ஞ்சா முழங்கா மட்டும் தண்ணி ஓடும் கன்வென்ட் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல இருந்து. இதுக்கு ஒரு தீர்வே இல்லாம இருந்தது காலங்காலமா. 1.25 கோடி ரூபாய். ஒரு மாநகராட்சிக்கு 25,000 30,000 ரொம்ப பெரிய ஸ்கீமா இருந்தா சிஎம்ஏல இருந்து ஆர்டர் வாங்கி 75,000 பண்ணலாம். ஆனா துணை மேயராக இருந்த அண்ணன் குணசேகரன் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க 1.25 கோடி ரூபாய ஒட்டுக்கா வைக்க முடியாதுன்னு சொல்லி 4 ஃபைலா வச்சோம். இதான் அதுக்கு சாட்சி இங்க இருக்கிற தம்பி அன்பகம் திருப்பதி, அன்பு சகோதரர் கண்ணப்பன். 4 ஃபைலா வச்சு 25,000 பாஸ் பண்ணி நான் போட்ட முதல் கையெழுத்து இந்த வார்டுக்கு இந்த மந்திரி வாய்க்கால் சாக்கடை திட்டத்துக்கு தான்.
என்னமோ இப்போ வந்து கவுன்சிலர் பண்ண மாதிரி பேசுறாருன்னு என்கிட்ட சொன்னாங்க. அதெல்லாம் தப்பா பேசாதீங்க. பொது வாழ்க்கையில் இருக்கீங்க, சமுதாயத்துக்கு நல்லது பண்ணணும்ன்ற நோக்கத்தோடு இருக்கீங்க. பொய் பேசிடாதீங்க, அது ரொம்ப தப்புல போய் முடிஞ்சிடும், மாபெரும் அசிங்கமா போயிடும். 2000 ரூபாய் பெண்களுக்கு நாங்க ஜெயிச்சா கொடுப்போம்னு சொன்னார் அருமையண்ணன் எடப்பாடியார். உடனே 5000 அள்ளி விட்டாச்சு. மீதி 25,000 மெரினால மல்லாந்து படுத்திருக்க ஒப்பனை வந்து கொடுப்பாரு. மீதி 25,000 மரியாதையா போட்டு எலெக்ஷன் தேதி அறிவிச்சானா அப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது. 4 பேர் சேர்ந்து நின்று கூட பேச முடியாது. கோயிலுக்கு சாமி கும்பிடுற கூட தனித்தனியா தான் போகணும். நீங்க அப்புறம் 4 பேர் சேர்ந்து போனீங்கன்னா அங்கிருந்து ரிசர்வ் போலீஸ் வந்துடும். ஏன் 4 பொம்பளைங்களாம் ஒன்னா போறீங்கன்னு கேட்பாங்க. இதெல்லாம் தேர்தல் கமிஷன்ல வந்துடும். அதனால மரியாதையை 2 வாரத்துக்குள்ள போட்டுரு. மீதி 25,000 இல்லைன்னா வீதியா இன்னைக்கு 5 கூட்டம் நடக்குது. கேசவன்னா 25,000 போடலன்னா 10 கூட்டமும் போட வேண்டியது உங்க பொறுப்பை பார்த்துக்குங்க. அந்த சகோதரர் கார்த்தி நீங்களும் மறக்காம சொல்லிருங்க. 25,000 ஒழுங்கா போடுங்க. இங்க பாருங்க, 5,000 கொடுக்கட்டும், 25,000 போடணும், அதையும் வரணும் கடன் பாக்கி. அது போக ஓட்டுக்கு சரியா கொடுப்பாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? எல்லாம் நம்ம கிட்ட வாங்கின வரி, நம்ம பணம், யாருடைய அப்பமேட்டு பணத்தையும் கூடாது உங்களுக்கு கொடுக்கல. வீட்டுக்கு 25,000 அள்ளி விட்டாலும் சரி, தாராளமா வாங்கிக்கோங்க அம்மா, தப்பே இல்லை, உரிமையோட வாங்கிக்கங்க. ஆனா ஓட்டு மட்டும் இந்த முட்டாள் மு.க. ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்ப என்ன வழியோ அதை பாத்துருங்க ஜோலிய. ஏன்னா இன்னைக்கு அழகான திட்டங்கள் எல்லாம் அறிவிச்சிருக்காங்க. நாங்க வந்தா 2000, இங்க பாருங்க, குடவிளக்கு திட்டம், மாதம் 2000 உதவி தொகை அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும். சொன்னதை செய்வோம். ஏன்னா உங்களை மாதிரி இல்ல, மேல பிஜேபி ஆட்சி இருக்கு, பாரதிய ஜனதா கவர்மெண்ட் சப்போர்ட் இருக்கு. 2000 குடவிளக்கு திட்டம், 100 நாள் வேலை திட்டம் கிராமப்புறத்துக்கு 150 நாட்களா உயர்த்தப்படும். இன்னைக்கு சொல்லியிருக்காரு எடப்பாடி என்ன, எல்லாத்துக்கும் வீடு, அம்மா இல்ல கனவு திட்டத்தின் மூலமா. அது போக ரொம்ப நாளா இந்த பிரச்சனை ஓடிட்டு இருந்தது. எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்தா ஒரே சண்டையா இருக்கும் வீட்டுல. பஸ்ல ஓசுல விட்டுட்டாங்கன்ட்டு உன் இஷ்டமயிரு கிளம்பி போயிட்டு இஷ்டமயிருக்கு வர்ற, எவன் தோசை ஊற்றுவான், எவன் இட்லி எரிப்பான், சட்டியில ஒண்ணும் இல்ல சோறு திங்கிறக்கு ஒரே சண்டையா கிடந்தது. சரி வா, இனிமே அந்த வம்பே வேண்டாம், நீயும் வா, டிக்கெட்டே இல்லாம போனா 2 பேரும் பஸ் ஏறி. இதோ ஆண்களுக்கும் சேர்ந்து இன்னைக்கு கட்டணம் இல்லாத பேருந்து அறிவிச்சிருக்காங்க அந்த எடப்பாடியார். 5 லட்சம் மகளிருக்கு அம்மா 2 சக்கர வாகனம், 2 வீலர் வாங்குறதுக்கு பெண்களுக்கு 25,000 ரூபாய் அம்மா கொடுத்த திட்டம் தொடர்ந்து நிறைவேற்றப்படும். ஒரேடியா நாங்க தள்ளுபடி, இதெல்லாம் முடியும். அதனாலதான் இன்னைக்கு சொல்லி இருக்காங்க, எதெல்லாம் முடியுமோ அந்த திட்டங்களை மட்டும்தான் இன்றைக்கு உங்க இடத்துல வாக்குறுதிగా கொடுத்திருக்காங்க. அது போக பிஜேபி கூட்டணியில வந்துட்டதுனால சிறுபான்மையினருக்கெல்லாம் பாதுகாப்பு இருக்காது, சிறுபான்மைக்கு எதிரான ஆட்சி, இப்படி எல்லாம் பொய் பிரச்சாரத்தை கிளப்பி விடுவதை தயவு செய்து நீங்க நம்பிடாதீங்க. இதோ இங்க ஒரு சகோதரி, உங்க பேர் என்னம்மா? வர்ஜானா, அன்பு சகோதரி, ஒரு தெருமுனை கூட்டத்துல வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில ஒரு சிறுபான்மை சகோதரி இங்க உட்கார்ந்து இருக்காருன்னா இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லைங்க. நினைச்சு பாருங்க. இன்னைக்கு எங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துல ஒரு தம்பி நௌஃபுல் ரிஸ்வான் இளைஞர் பாசறையில இருக்கான், ஒரு தங்கை ஹாஜிரா பானு ஐடிவிங்ல இருக்கு, ஒரு சாகுல் அமைது ஒரு சிறுபான்மை பிரிவு செயலாளரா இருக்கார், ஒரு பேச்சாளர் முஜிபுர் ரஹ்மான், சிராஜ், அன்பு தம்பி சிராஜ் கண்ணு முன்னாடி இருக்கு. அதனால இந்த போலியா கிளப்பி விடுறது எல்லாம் நீங்க நம்பாதீங்க. இன்னைக்கு என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும்தான் சொல்லியிருக்காரு. இஸ்லாமிய கிறிஸ்துவ மகளிருக்கு சுய தொழில் தொடங்க வட்டி இல்லாத கடன் வழங்கப்படும். அறிவித்த 10 திட்டங்கள்ல ஒண்ணு முதியோர் ஓய்வூதியம் 2000, சிலிண்டருக்கு வருஷத்துல 3 சிலிண்டர் விலை இல்லாம கொடுக்கப்படும். சிலிண்டருக்கு 100 ரூபாய் குறைப்புன்னு சொன்னார்ல ஸ்டாலின், செஞ்சாரா? செய்யல. மாசம் ஒரு தடவை கரண்ட் கணக்கெடுப்புன்னு சொன்னாங்கல்ல, மாசம் ஒரு தடவை ஒழுங்கா கணக்கெடுத்து அந்த 100 யூனிட் ஃப்ரீயா நம்ம பில்லே கட்டாம போயிருக்குமா? செஞ்சாங்களா? இல்ல. ஆனா இன்னைக்கு அருமையான திட்டங்களை எல்லாம் சொல்லி இருக்காங்க. படிப்புக்காக மாணவர்கள் வாங்கிய கடன் கல்வி ரத்து, இதெல்லாம் நிறைவேறணும்னா அவங்க கொடுக்கிற காசையும் நீங்க வாங்கிக்கணும். ஓட்டை மட்டும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு போட்டுறணும். அதை மட்டும் நீங்க மறந்துடாதீங்க. நிறைய பேர் கிளம்புவாங்க எல்லாம் விவரம் தெரியாம. நேற்று பெஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச காடா மாதிரி புது கட்சி, ஏதோ அவங்க இஷ்டம். நடிகராக இருந்தாரு, பீக்கில் இருந்தாரு, கட்சி தொடங்கினாரு, வாழ்க.
அதெல்லாம் எங்களுக்கு வருத்தமே கிடையாது. நான் கேட்கறதெல்லாம் நீங்க கூப்பிட்டீங்கன்னா உடனே யாரு வருவா அதை முதல்ல யோசிங்க. நீங்க போன் பண்ண உடனே உங்க வாசலுக்கு யார் வர்ற தூரத்துல இருக்கா, யார் மூஞ்சி உங்களுக்கு அடையாளமான மூஞ்சி, எந்த குரல் உங்களுக்கு பரிச்சயமான குரல், யாரோட போன் நம்பர் உங்க கையில எப்பயும் இருக்கும், கூப்பிட்டா உடனே எடுப்பாங்க. அப்படி ஆட்கள் தான் இங்க எல்லாரும் நாங்க உட்கார்ந்துருக்கோம். அதனால யாரு எப்படி பண்ணனாலும் நமக்கு தேவையான ஒரு நல்லாட்சியை அமைப்பதற்கு, அம்மாவின் ஆட்சி மீண்டும் மலர, குப்பை அல்ல கூட குப்பில்லாத கேடுகட்ட இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். வணக்கம். உள்ளது உள்ளபடி உண்மையின் குரலாய், நிகழ்வுகளின் ஒளியாய், டிஜிட்டல் வாய்ஸ் தமிழ்.